ஒரு நாட்டுல ஒரு அரசர் இருந்தாரு. அவர்கிட்ட 10 கொடிய நாட்டு நாய்கள் இருந்துச்சு. தாங்கிட்ட தவறு செய்யற ஊழியர்களை அந்த நாய்களுக்கு இரையாக்குவதையே அவர் வழக்கமா வச்சிருந்தாரு. ஒரு நாள் அங்கு வேலை செய்யற ஊழியர் தவறுதலா ஏதோ ஒரு கருத்தை சொல்ல, இதனால கோபமடைந்த அரசர் இவனை நாய்களுக்கு முன்னாடி தூக்கி எறியுங்க அப்படின்னு சொல்லி கட்டளை இடுறாரு. உடனே அந்த வேலைக்காரன், அரசே, நான் உங்களுக்கு 10 வருடங்களா உண்மையா வேலை செய்யறேன். ஒரு சிறு தவறுக்காக இவ்ளோ பெரிய தண்டனையை எனக்கு தரலாமா? தயவு செஞ்சு என்னை அந்த நாய்களுக்கு இரையாக்குவதற்கு முன்னாடி 10 நாட்கள் மட்டும் எனக்கு அவகாசம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. ராஜாவும் அதற்கு ஒத்துக்கிறாரு. இந்த 10 நாட்கள்ல அந்த வேலைக்காரன் நாய்களை பராமரிக்கிற காவலர்கிட்ட சென்று, அடுத்த 10 நாட்களுக்கு நான் இந்த நாய்களெல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. காவலர் குழப்பமடைந்தாலும் சரி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. வேலைக்காரன் அந்த நாய்களுக்கு உணவளிக்கிறது, அதை சுத்தம் செய்யறது, குளிப்பாட்டுறது, இது எல்லாத்தையும் இவர் தான் செய்யறாரு. அதுக்கு எல்லா விதமான வசதிகளையும் செய்து கொடுத்து அந்த நாய்களை ரொம்ப அன்போட பாத்துக்கிறாரு. 10 நாட்கள் முடிவடையுது. வேலைக்காரனை நாய்கள்கிட்ட தூக்கி எறியணும்னு அரசர் உத்தரவிடுறாரு. அவனை நாய்களுக்கிடையே தூக்கி எறிகிறாங்க. ஆனா அந்த நாய்கள் அவனை கடிக்காம அவனோட கால்களை நக்க தொடங்க ஆரம்பிக்குது. இதை பார்த்த உடனே எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அரசர் ஏன் இந்த நாய் அவனை ஒண்ணுமே செய்யல அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு வேலைக்காரன், அரசே, நான் 10 நாட்களுக்கு இந்த நாய்களுக்கு மட்டுமே சேவை செஞ்சேன். அதனால அது என்னோட அன்பை மறக்கல. ஆனா நான் உங்களுக்கு 10 வருடங்களா சேவை செஞ்சும் என்னோட முதல் தவறை கூட மன்னிக்காம நான் செஞ்ச அனைத்து நன்மைகளையும் மறந்துட்டு என்னை எப்படி தண்டிக்க உத்தரவிட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லி அந்த வேலைக்காரன் அரசரை பார்த்து கேட்கிறான். உடனே அரசர் தன்னோட தவறை உணர்ந்து அந்த வேலைக்காரனை விடுவிக்கிறாரு. நம்மள்ல எத்தனையோ பேர் இப்படித்தாங்க இருக்கிறோம். ஒருவர் செய்த ஒரு சிறு தவறுக்காக அவர் நமக்கு செஞ்ச எல்லா உதவிகளையும் மறந்துட்டு அவங்கள வாழ்நாள் முழுவதும் ஒதுக்கி வச்சிடுறோம். தவறு செய்வதுதான் மனிதனோட இயல்பு. ஆனா அதை உணர்ந்து மன்னிப்பதே உயரிய குணம். எனவே மற்றவர்கள் செய்த நன்மைகளை நினைவில் கொள்வோம், தவறுகளை மறப்போம், மன்னிப்போம்.